எவ்வளோ உதடு பிங்க் ஆயிடுச்சுங்க லிப்டிக்கு. அப்பையிலேருந்து என்ன தெரியல, சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த அக்காங்க எல்லாருமே. என்னக்கா உங்களுக்கு பிரியாணி வரலையா? அப்பதான் கோயிலுக்கு போனேன், பாம்பு இருந்துச்சு. எப்போ என்ன சொல்ற? இதை பார்த்தோன்னே என்னன்னு தெரியுமா ஞாபகம் வருது, இந்த வாகை சூடவான்னு ஒரு படம் இருக்குல்ல. ஸோ அந்த படத்தில் விமல் வந்து ஹீரோவாக இருப்பாப்புல. ஆப்போசிட்டில் இருக்கவருங்க மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க ஃபுல்லாக. அப்படியே அந்த சதுரகிரி மலை அப்படியே அந்த லைனில் வரும். கௌசிக்கு எங்கே வந்திருக்கோம் நம்ம? எந்த கோயிலுக்கு தெரியலையா? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர முள்ளுன்னு ஒன்று இருக்கும். நேச்சுரலான லிப்டிக்னு வச்சுக்கோங்க. கலரை பாருங்க, என் கையை எப்படி ஆச்சு மக்கள்ஸ். இதுதான் ஆம்பூர் பிரியாணியா, இங்கே பாருங்க. இந்த வீடியோ எடுத்தாச்சு, சரி எடுத்தாச்சு. வணக்கம் பெஸ்டிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி செண்பக தோப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்கு போகிற வழியில் ஒரு குலசாமி கோயிலுக்கு சவாரி வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த ஏரியாவே செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்மாயின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது கம்மாயிங்க. பாருங்கள் பாதி இந்த இது மாதிரிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டுட்டு வந்ததுனால ஃபோனில் பாட்டு போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன்னா அதனால் வீடியோ எடுக்க முடியல. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவருங்க மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க ஃபுல்லாக. அப்படியே அந்த சதுரகிரி மலை அப்படியே அந்த லைனில் வரும். செம்ம வியூ வரும்போது, ஆனால் எடுக்க முடியல கைஸ். ஆமாம், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், கருவேல மரம். இங்கே பாருங்க மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிங்க. இங்கே பாருங்கள் இந்த அணைலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பூரா கருவேலி முள்ளாக இருக்குங்க. இங்கே பாருங்க மக்கள், செம்ம வியூ. அந்த இருக்கு பாருங்க, அங்கே தாங்க கோயில். கம்மாய் தான் மக்கள், இது கம்மாய் தான் இறங்குது. இந்த இங்கனக்குள்ளே அணை மாதிரி கெட்டி வச்சு ஏதோ மீன் பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் மீன் இருக்கு. ஆனால் இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக மீன் பிடிச்சிருக்காங்க, மீனுமே நிறையா இருக்குங்க. வரும்போது நிறையா இடத்துல செம்ம பிளேஸ்லாம் வந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருந்து அந்த மலை மட்டும் தெரியும் பின்னாடி இருக்குல்ல அந்த மலை. அங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோனில் பாட்டு போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன்னா. அதனால் இப்போ தான் நம்ம சவாரிக்காரங்களை இறக்கி விட்ருக்கேன், அவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க. சரி, அப்படியே இந்த இங்கனக்குள்ளே உள்ள அந்த கருவேலி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேனிங்காக வளைஞ்சி அந்த வியூவே செம்மையாக இருந்துச்சு. சரி, அதை அப்படியே வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு தான் இங்கிட்டு வந்தேன். கம்மாயில் கொஞ்சம் தண்ணி லாஸ்ட்டுங்க, ஃபைனல். இது உனக்கு கொஞ்ச நாளில் எப்படியும் தண்ணி வற்றிரும். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறையா இருக்குது. இந்தாங்க பாருங்கள், கொக்கு அதெல்லாம் பிடிச்சிட்ருக்கு நிறையா. இருந்தால் துள்ளுது பார்த்தீங்களா? இருங்க உங்களுக்கு அந்த தெரியுதா, அந்த ரவுண்டாக தெரியுதாங்க. மீன்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் போலாங்க. அப்படியே வாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டு போய் பார்க்குறேன் பாருங்கள், கூட்டு போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒவ்வொரு கருவேலி முள்ளையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சென்னை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு முள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக தெரியுதா, இந்த விரல் அளவுக்கு இருக்குது. இது மட்டும் உள்ளே ஏறிச்சு காலில் மறு சைடே வந்துடுங்க, காலுக்கு மறு சைடில் வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே வளைவா வளைஞ்சிருக்கா. வெட்டியிருக்காங்களா வளைச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் பச்சை தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இதை பாருங்கள், இது அப்படியே அங்கே வளைஞ்சிருக்கு. இருங்க அப்படியே கீழே போய் கேர்ள்ஸ் அங்கே பாருங்கள் இந்த காடைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் நீங்கள் கடையில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ போயிடுச்சு, பறந்துடுச்சு. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த ரோடே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கருவேலி தாங்க. லெஃப்ட் சைடில் உள்ளது ஃபுல்லாக கருவேலி மரம். இந்த இங்கே பாருங்கள் உள்ளக்கையும் பெருசாக இருக்குது பாருங்கள். வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இலந்த பழம் மரத்தை பார்த்துங்க, சரியான பெருசு இலந்த பழம் வந்து. ஆனால் இருந்துச்சு, சவாரி இல்லைன்னா இறங்கி நான் பிடிங்கிருப்பேன். ஆனால் சவாரிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை கோயிலில் போய் இறக்கி விட்டுட்டு
ரிட்டன் போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது கோயிலேருந்து ரொம்ப தூரங்க, ரொம்ப தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டன் வர்றதுக்கே டைம் ஆயிரும். அதனால் போவோம், அவ்வளோதான். அதை பார்த்ததோட சரி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கருவேலியாக தான் இருக்குது. இன்னும் போவோமோ? ஆமாம், இதுக்கப்புறம் தான் கைஸ், இதுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கருவேலியாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக விவசாய நிலம் தாங்க. இந்த அது கரும்பு போட்டிருக்காங்கன்னு நினைக்கேன், கரும்பு தான் நினைக்கேங்க, கரும்பு போட்டிருக்காங்க. இங்கே நெல் போட்டுட்டு எடுத்துட்டாங்க போலங்க. ரூட்டை பாருங்க, இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து மக்களே கம்மாயிலேருந்து தண்ணி இது வந்து கம்மாயிங்க. அந்த கம்மாயிலேருந்து தண்ணி நிறைஞ்ச உடனேவும் விவசாயத்துக்கு போகிற அந்த வார்கள் இதுதாங்க. இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஒன்று போகுது, இதில் ஒன்று போகுது. சொல்கிறாங்களே கம்மாயிலேருந்து தான் அந்த தண்ணிலாம் எங்களுக்கு விவசாயம் பார்க்குறதுக்கு இந்த எத்தனை சதவீதமோ தண்ணியை ரிலீஸ் பண்ணி விட்றாங்க அப்படின்றாங்களே. அதே மாதிரி கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்மாயில் பெய்கிற தண்ணி, கம்மாயில் போய் நிற்கிதில்ல, தேங்கி நிற்கிதில்ல, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்கள் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுலேருந்து அங்கே ஓப்பன் பண்ணுறது இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அப்படியே நம்ம தோட்டத்துக்கு இதுக்கெலாம் தண்ணி பாயுங்க. இங்கே பாருங்க, இதை பார்க்குறதுக்காண்டி தாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்தோம். கிணறாமா? ஆமாம், கிணறு தான் கைஸ். அங்கே பாருங்க, ஒரு கிணறே மூடிடுச்சு, மண் போட்டு மண் எல்லாமே நிறைஞ்சி அப்படியே மூடிடுச்சு பாருங்கள் ஒரு கிணறையும். தெரியுதா அது உங்களுக்கு? கிணறு, கிணறு மக்களே, ஒரு கிணறையே மூடிட்டாங்க. மூடிட்டாங்கன்றதை விட மூடிடுச்சு, மண் அப்படியே போய் 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 அப்படியே மூடிடுச்சு. செம்ம வியூ மக்கள். இங்கே பாருங்கள், இதில் தான் நான் வீடியோ எடுத்து பார்த்தேன். ஸோ அந்த ரோடு சரியில்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடி ஆடி ஆடியே இதாகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வரணுங்க இங்கே செண்பகத்தோப்பு வந்து, அதை ஒரு வீடியோ போடுவோம். இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கனால நம்ம சவாரி வந்ததுனால இங்கனக்குள்ளே மட்டும் கொஞ்சம் vlog எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் போய் நம்ம செண்பகத்தோப்பில் வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பாக. இது மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிச்சுல, அதனால் மாங்காய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள தோப்புலாம் இருக்குங்க. அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணங்க எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பார்ப்போம், டைம் கிடச்சிச்சின்னா அங்கேயும் போய் போடுவோங்க, வீடியோ போடுவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கருவேலி தான். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மாயிங்க. வேறு இந்த சைட்லலாம் ஆக்சுவலாக மான்லாம் இருக்குங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, மான் இருக்கும். அப்புறம் காட்டு பன்னி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்கும் இங்கிட்டு நம்ம ஏரியா சைடில். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடு தான் மக்களே. இன்னும் போனால் மெயின் ரோட்டுக்கு போயிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு சைடு எதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. அங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் வியூலாம் இருந்துச்சு. நிப்பாட்டி எடுக்க முடியல. முடிஞ்சால் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடணும்னா வைக்கிறேன், ஏன்னா கை வலிக்குதுங்க. இந்த இது வச்சு இந்த சைடில் வச்சு பிடிக்க முடியலனால கையெல்லாம் வலிக்குது. இருங்க, இப்படி கூட ஏறி இந்த அங்கே ஒரு பாதை இருக்குது, இந்த பாதை வழி ஏறி அப்படியே கம்மாயை காமிக்கிறேன். அங்கே அந்த வீடியோ அதுலேயும் பார்த்துருப்பீங்க. கம்மாயை பார்த்துட்டு இதெல்லாம் என்னதுன்னு தெரியுதாங்க உங்களுக்கு? ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குங்க. இது இந்த கொடி, இதை தான் இந்த விறகுலாம் கட்ட போகும்ல, நாங்களாம் கட்டிகிட்டு வந்திருக்கீங்க. விறகு கட்டுறதுக்குலாம் இந்த கயிறு தான், பச்சை கொடியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கருவேலி பூ. எப்படி இருக்கு? இதில் தெரியாது போலையாங்க. ஆமாம், தெரியல மக்கள்ஸ். நான் கூட வலி இருக்குன்னு நினச்சேன், வலி இல்லை. இங்கே வருங்க, சதுரகிரியில் இருக்கும்ல அது மாதிரி இருக்குங்க.
நம்ம ஊர் காடுகள்லாம் அது ஒரு கொடி இருக்கும். ஆனால் இந்த கொடியில் பாருங்கள், முல்லை பாருங்க. ஆனால் இது கொடி தாங்க. இங்கே பாருங்கள், மெயினான விஷயத்த பாருங்கள். இது என்னதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் மக்களே கரையான் புத்துன்னுவோம்ல. ஸோ கரையானோட புத்து அதுதான். பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கரையான் போனதுக்கப்புறம் பாம்பு வந்து இதில் தங்கிருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், பாம்பு புத்து. ஸோ இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் தடவுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸில் தடவிட்டு குளித்தோம்னா, ஸோ இந்த மண் தாங்க அது கரையான் புத்து. அந்த எச்சு இருக்குல்ல, கரையானோட எச்சு இருக்குல்ல, அதில் வந்து அந்த மண்ணை வந்து துப்பி துப்பி கெட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரையான் புத்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடெலாம் எங்கேயாவது எப்படினாலும் பார்க்கலாங்க, பார்க்கக்கூடிய விஷயந்தான் இது. நான் ஒரு சில பேருக்கு இதை பார்த்துருக்க மாட்டேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரோடு, இது கம்மாக்கரையில் இருக்குது பாருங்க. இதுதான் கரையான் புத்து. இதுதான் பாம்பு புத்துங்க. கரையான் போனதுக்கப்புறம் பாம்பு இதில் குடியேறிடுவாங்க. இருங்க, லைட்டாக அந்த மண்ணை எடுத்து காமிக்க. பாம்பு கொத்திடாம ஆமா இந்த இருக்கு பாருங்க. நல்லா கல் மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, இதுதான் மக்களே, இந்த கல் மாதிரி இருக்கு பாருங்க. அமுக்கி கூட உடைக்க முடியலங்க, எதுவுமே இல்லை, வரமாட்டேங்குது. சரி மக்கள், அப்படியே நம்ம உள்ளே போவோம். அங்கிட்டு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம். எப்படி இருக்கு பாருங்க பின்னாடி. ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்து பாருங்களேன். கேட்குதா? இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டு நம்ம எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குருவி கிளி குருவி எல்லா சவுண்டும் அப்படியே கேட்குங்க. சைலண்ட்டாக இருந்தோம்னா அந்த சவுண்ட்லாம் இப்போ கேட்கும் பாருங்க. அவ்வளோதான் மக்கள்ஸ். அப்படியே அங்கே போயிட்டு பாதி தூரத்துலேயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைங்க அந்த சைடு. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் கருப்பு சாமி சிலை தான் இருக்கும். கருப்பன் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. மக்களே, சரியான சம்பவம். இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்கலைங்க நான். ஆக்சுவலாக கருவேலங்காய் இருக்குல்ல, ஸோ இதுதாங்க கருவேலங்காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னே என்னென்னு தெரியுமா ஞாபகம் வருது, இந்த வாகை சூடவான்னு ஒரு படம் இருக்குல்ல. ஸோ அந்த படத்தில் விமல் வந்து ஹீரோவாக இருப்பாப்புல. ஸோ ஒரு ரொம்ப வில்லேஜ், அதாவது செங்கசோலையில் இருக்கிற ஏரியாவுக்கு போய் ஒரு வாத்தியாராக போவார். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வரும், இந்த கருவேலங்காய்க்காகவே மெயினாக சீன் வரும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாத்தியாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டுக்கடாயை வந்து டெய்லியுமே விரட்டிட்டு ஓடும். ஸோ அவர் ஓடி ஓடி போயிடுவார். அப்புறம் ஒரு நாள் இந்த ஒரு சின்ன பையன் வந்து அப்படியே குறுக்க மறைச்சி நிப்பாட்டிட்டு, நீ என்ன புலியா அப்படின்னு கேட்டோடனே ஓடிடும். அவன் பக்கத்தில் வந்து என்னமோ சாப்பிட்டுட்டு போயிடும். அதே மாதிரி என்னடா நீ புறா நிப்பாட்டின அப்படின்னு அந்த வாத்தியார் வந்து இந்த பையன்கிட்ட கேட்கும். சார், நீங்கள் ஓடி வரும்போது திரும்பி நின்று நீ என்ன புலியான்னு கேட்டால் நின்றும் சார், ஓடிடும் சார் அப்படின்னுவான். அதே மாதிரி அந்த வாத்தியார் திருப்பி பண்ணுவார், ஆனால் முட்டிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து கேட்பா, என்னடா பண்ணீங்க ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா நான் நீ என்ன புலியான்னு கேட்டுட்டு 2 கருவேலங்காய் கொடுக்க சொன்னேங்க்கா, சார் கொடுக்கலக்கா அப்படின்னுவாளா. ஸோ அந்த சீனு தான் ஞாபகம் வருது. இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த கருவேலங்காய். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கருவேல மரம் தான். என்ன சம்பவம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது ஆன்லேயே இல்லைங்க. வீடியோ கையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி கல்லின்னு வாங்கலை, அது தாங்க நம்மளுடைய, அதான் வந்து தமிழ்நாடு இந்தியா வீடு. இதுதான் சப்பாத்தி கல்லி, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த சப்பாத்தி கல்லி இருக்குல்ல, இது வந்து இதில் வந்து குட்டியாக இருக்குங்க. அந்த காய் எதுவும் இல்லை, இருந்துச்சுன்னா பிடுங்கிருப்பேன். நம்ம நீங்களாம் வாங்கி சாப்பிட்றீங்களா ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு, அது வந்து பார்த்திங்கன்னா சைனாவா அமெரிக்காவா அவங்களுடைய கள்ளிச்செடி. இது வந்து நம்மளுடைய கள்ளிச்செடி. ஸோ இதில் தான் இந்த பேர் இதெல்லாம் எழுதுவாங்களே. இருங்க நானும் எழுதுகிறேன். எழுதலாமா எட்டுமான்னு தெரியலையே. இதுமா
கீழே கீழே எதுவும் இருக்காமாங்க. எழுத முடியலங்க, பிஞ்சாக இருக்குது. ஸோ எழுதுனா அங்கே தான் எழுதணும். ஸோ அதில் தான் மக்கள் ஒவ்வொரு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் கள்ளி செடி இதெல்லாம். ஸோ இப்போலாம் அவ்வளோ பார்க்க முடியலங்க. அதில் தான் நம்ம இந்த பழைய காலத்து படங்களில் எல்லாத்துலேயுமே இந்த பேர் எழுதி வச்சுட்டு போகிறது, ஒரு பாட்டில் கூட ஃபேமஸாக வரும். அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரிலங்க. சரி, நம்மளாம் கொஞ்சம் முள்ளாக இருந்துச்சு, அதனால் என்னால் உள்ளே போக முடியல. அவ்வளோதான் மக்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் எங்கே இருக்கு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மக்கள். ஆக்சுவலாக இது பேர் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, இது பேர் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, ஆனால் தக்காளி மாதிரி இருக்குங்க. தக்காளி செடி மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு மணி மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பும் சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அது தக்காளி மாதிரி இருக்குங்க. இது என்ன தக்காளின்னு தெரில, இது நான் பார்த்தது இல்லைங்க. இந்த குட்டி குட்டி கள்ளி செடியாக இருக்குது பாருங்கள். இந்தங்க குட்டி குட்டி கள்ளி செடி. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பெரண்டைன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது இதுதாங்க மக்கள்ஸ். இதுதான் அந்த பெரண்டைன்னு சொல்கிறது. ஸோ இந்த வவுத்து புண்ணு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிடுவாங்களா அது. அவ்வளோதான் மக்கள். செம்மையாக வேர்த்துருச்சு. தண்ணியுமே பிடிச்சிட்டு வரலங்க குடிக்கிறதுக்கு. இருங்க, இப்போ ஒரு நிமிஷம் ஆன் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கிறேங்க. அது வேறு. அப்போ அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது ஆன் பண்ணாமலே விட்டேன். ஆன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நேரம் வந்துட்டு வீடியோவை பார்க்குறேன், வீடியோவே ஷூட் ஆகலை. இந்த அங்கேயே இருக்குது பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, கள்ளிப்பழம் இருக்குங்க. ஆனால் காயாக தாங்க இருக்குது. சரி இருங்க, காமிச்சிக்கிடுங்க. இங்கே பாருங்க, இதான் மக்கள்ஸ். பழமாக இருக்கா காயாக இருக்கா? பழமாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் மெரிக்குனா அமுக்குனா அமுங்குது. ரெண்டு காய் கிடச்சிருக்கு, ரெண்டு காயை பிடுங்கிட்டேங்க. இதில் மெயினாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளக்க வந்து நட்சத்திர முள்ளுன்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர முள்ளுன்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த கலரில் மாறணும் மக்கள். ரெட் கலரில், இது ரெட் கலரில் மாறிடும். பழுத்துருச்சுன்னா செம்மையாக ரெட்டாக இருக்கும். இருங்க, உள்ளே அங்கே போய் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சுரண்டிட்டு, இந்த முள் இருக்குல்ல, அந்த முள்ளெலாம் கையில் குத்திச்சுன்னா அப்படியே உள்ளக்கே நின்றுக்குறோங்க. அங்கே போய்ட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது. ஆனால் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நிப்பாட்டி பிடிங்கிடுவேன். ரெண்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ரெண்டு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த பூவு, கள்ளி செடியோட அந்த பூ பூத்துருக்கா அந்த இருக்குது பாருங்கள். இதுதான் பூ. பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வர்றவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்படி நிலமை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா ஃபாரின் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டோமா. ஸோ அதனால் நம்ம கள்ளி செடிலாம், நம்ம ஊர் கள்ளி செடிலாம் யாருக்குமே தெரியாதுங்க. இந்த காக்கி சட்டை காக்கி ஃபண்ட் எப்படி இருக்குது? ஸோ இது புதுசாக தைச்சதுங்க, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். இதை தைச்சி கொடுக்குறதுக்கு எத்தனை 15 நாள் ஆக்கிட்டாரு, சம்பவம் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி ட்ரெய்லரு ஃபஸ்ட்டு கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கோயில் யாரோட குலசாமி கோயில்னு உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட குலசாமி கோயிலெலாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மக்கள்ஸ். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம சவாரி வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல வியூவு. ஏற்கனவே அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் மக்களே, ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். அப்போல்லாம் அந்த கோட்டை சோறுலாம் கட்டாமல் வச்சுருந்தாங்க, இப்போ கட்டியிருக்காங்க. மணி அடிச்சிட்டு இருக்காங்க, உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி இடத்துலலாம் சவுண்டு பயங்கரமாக கேட்கும். சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போமா. இந்த கள்ளி செடியை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி உரசணும் மக்களே. அவ்வளோதான், இது வரிசையாச்சு. இதையும் வரிசைடுவோம். இந்த முள் வந்து உள்ளே குத்துச்சுன்னா கையில் அப்படியே நின்றுக்குறோம் மக்களே, வெளியிலே வராது. வாங்க அங்கே போவோம். ஆட்டோக்கிட்ட போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் பழமாக இருக்குங்க. புளிப்பாக தான் இருக்கும், லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும். ரொம்ப பழம்னா செம்ம இனிப்பாக இருக்கும். செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, உள்ள பழமாக தாங்க இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்கள், செம்மையாக இருக்கா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, பழந்தான் மக்களே. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர முள்ளுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம தின்றக்கூடாது. செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. அந்த நட்சத்திர முள் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன காயில், ஸோ அதனால் இந்த இடத்துல தாங்க இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். நேச்சுரலான லிப்ஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன். கலரை பாருங்கள், என் கையே எப்படி ஆயிடுச்சுன்னு. ஐயோ ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தூக்கி போட்டுருவோம். எப்படி ரோஸ் கலர் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அது வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்காதுங்க. இது இருக்குங்க, இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் முள். ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்குக்கா. நான் கூட காய் நினச்சேன், ஆனால் பழமாக தான் இருக்குது. இதில் இருக்குது அந்த நட்சத்திர முள். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கடையில் சாப்பிட்றீங்களா ட்ராகன் ஃப்ரூட்டு, அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ட்ராகன் ஃப்ரூட் இதுதான். நம்மளுடைய நம்மளுடைய ப்ரீடு. செம்ம டேஸ்ட் மக்கள். முள்
இந்த இருக்குள்ள இதுக்குள்ளே உள்ளே இருக்குது அந்த நட்சத்திர முள். இங்கே பாருங்க கையை பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த விதையெல்லாம் முழுங்கிடாதீங்க, கீழே துப்பிடுங்க. ஏன்னா ஒரு நேரம் அந்த முள்ளுக்குள்ளே உள்ளே போயிருந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனையாகும். நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் மக்கள், பாய். இங்கே போகிற வழியில் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இந்த செல்லக்குட்டியை பாருங்கள். பேர் என்னது? கௌசிக். கௌசிக். எங்கே வந்திருக்கோம் நம்ம? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு தெரியலையா? சரி, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ராவல் பெஸ்டிக்குன்னு சொல்லிடு. சொல்லு 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 எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ட்ராவல் பெஸ்டியே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படின்னா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. கௌசிக் சொன்னால் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சொல்லு. சொல்லல. அப்படின்னா தான் இந்த உனக்கு கள்ளிப்பழம்லாம் நான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ தான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் சொல்லணுன்னா என்ன, நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகும்போது ஏதாவது உள்ளுக்கு ஒரு கருசாமி கோயில் இருக்குது பாருங்க. உள்ளே ஒரு கருப்பை இருக்கார். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியில் இருக்குது பாருங்க. காலாடியாங்க அது. 1 2 3 4 5 நாய் இருக்குங்க. சரி மக்கள், எப்படி சிவப்பாயிடுச்சுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? உங்கள் ஏரியா சைடு இருந்துச்சுன்னா பிடிங்கி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்க. ஸோ தம்பியோட ஃபேமிலி இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டியா? ஓப்பன் பண்ணுவா. செருப்பு அங்கே இருக்கா? நீ சொல்ல மாட்டேன்ற, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்ற. ஏன்? யூடியூப்ல பாப்பேன். அப்பதான் சொல்லுவேன். இப்போ சொல்லு, இப்போ சொல்ல. உன் ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க. சரி மக்கள், காற்று கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு தான் இருக்குது தண்ணி. இங்கே இருங்க, இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு தான் ஓட்டணும் எனக்கு. எப்படி இருக்குங்க பாப்போம். என்னது இது இவ்வளோ ரோஸ் ஆயிடுச்சு, பிங்க் ஆயிடுச்சு, உதடு எல்லாமே. பார்த்தீங்களா இதோட பவர் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ உதடு பிங்க் ஆயிடுச்சுங்க. லிப்ஸ்டிக் வந்து இதில் தான் தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதில் இல்லைங்க, அவங்க லிப்ஸ்டிக்லாம் அது வேறு கெமிக்கலு. ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்படியே உதடெல்லாம் அப்படியே ரோஸ் கலரில் மாறிடுச்சு. மக்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த அண்ணன் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி என்ன செய்ய, இந்த தம்பி வேறு கூப்பிட்ருக்கான், போய் சாப்பிட போவோம். எங்கே சாப்பிட்றாங்க? வாங்கிட்டு வா. நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல, மயிலை பாருங்க. முருகனா ஓடிடுச்சு. இந்த இருக்கு பாருங்க மயில். இதாங்க கோயில் உள்ளே எடுக்கலாமான்னு தெரில. கோயிலுக்கு சைடுங்க இது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கம்மாயி. மூக்கில் ஒட்டியிருக்கோ. இங்கே பாருங்கள், கள்ளிப்பழம் சாப்பிட்டது எவ்வளோ உதடு எல்லாமே அப்படியே ரோஸ் கலரில் மாறிடுச்சு. அப்படியே மூக்குலேயே ஒட்டியிருக்கு பாருங்க, எவ்வளோ கலர்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது கலர்லாம் இல்லைங்க, அந்த கள்ளிப்பழத்தில் உள்ள கலரு.
நான் அப்பதான் கூட கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு பாம்பு இருந்துச்சு. எப்போ? நேத்து. என்ன சொல்ற? அங்க இருந்துச்சு. பார்த்து கீழே ஓடி வந்துட்டேன். அப்புறம் திரும்பி பார்த்தா என் செருப்புல அது இருக்கு. பாம்பா? இல்ல பூச்சி இருக்கும்ல, அது இருக்கு. ஐயோ! அப்புறம் செருப்பு கழட்டி போட்டு காலை தொடச்சேன். அப்புறம் போயிடுச்சு. அது போயிடுச்சா? பாம்பு என்னாச்சு? பாம்பு கிட்ட போயிடுச்சு. அப்படியா? அப்போ செருப்புல அது மாட்டிக்கிடுச்சு. அப்ப நான் அப்படியே செஞ்சே போயிடுச்சு. என்ன எத்தனை பூரி இருக்கு? எத்தனை? 1 2 தான் இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கிக்கோ. நீ கொஞ்சம் சாப்பிடுனா ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடும். ஆனா நானே எனக்கு பசிக்கல. சரி ஒன்று சாப்பிட்டு ஒன்று இந்தா. இந்தா கொஞ்சம் வாங்கிக்க, ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுவோம். நீங்க அப்போ ஒன்று சாப்பிட்டு ஒன்றை மூடி வச்சுட்டு அப்பாட்டு கொடுங்க. நான் வீட்டில் போய் சாப்பிட்டு. மக்கள் நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு தாட்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதனால் சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ என்ன செய்ய, ஒவ்வொரு சவாரிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிடுவாங்க. இந்த பூரி இருக்குல்ல, பூரிலாம் நான் சாப்பிட்டேன்னா சாயந்தரமே அப்படியே மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பருவம் வந்துடுங்க. அந்த ஆயிலோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமே வந்துடும். கோயிலுக்கு போறியா? ஃபெஸ்டிவலே அங்கே போய் இறக்கி விட்டாச்சு, சவாரியை முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ போயிட்டு பிரியாணி எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க அப்படியே போவோம். ஆக்சுவலாக கடை வந்து பார்த்திங்கன்னா திருத்தாங்கல் போகிறோம்ல, திருத்தாங்கல் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தாங்கல்லேருந்து குறுக்கு பதன்னுவாங்களா அந்த ரோட்டில் இருக்குது. எக்ஸாக்டாக அசோக் லேண்ட். ஸோ அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சரியா? குட்டி சப்பானம். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். பாய் பிரியாணி வாங்க வந்துருக்கீங்களா? ஆமாம் பாய். இங்கே பாருங்க, ரொம்ப பிஸியாக பிரியாணி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கடையை பாருங்க. இங்கே வந்து தயிர் பச்சடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி ஓடிட்டு இருக்கீங்க பாருங்க. யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அசோக் லேண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லங்க ஆம்பூர் பிரியாணி. ஆக்சுவலாக இப்போ தான் சிவி போயிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறமா ஒரு வேளை வரும்போதே கால் பண்ணிட்டாரு. சரி அப்படியே இங்கே வந்துட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா போகலாமே அப்படின்ட்டு அப்படின்ட்டு வந்திருக்கேன் மக்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. தாளிச்சா கொடுத்துருக்காங்க. ஸோ பீஸ் வேறு 2 பீஸ் போட்டிருக்காங்க. பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நிறையா தான் கொடுத்துருக்காங்க. 2 பீஸு, அவர் ஒரு முட்டை, அதெல்லாம் காலி பண்ணிட்டேன். சரியா? 2 லெக் பீஸ் கேட்டேன். ஆனால் அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால லெக் பீஸ் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன பீஸ் தான் கிடச்சிருக்கு. பீஸும் நல்லா தான் வந்திருக்கு. யாரோ பார்த்துட்டு போகிறோம். என்னன்னா இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம் பிரியாணி இருக்குல்ல, அது அது அதே அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் வந்தீங்கன்னா அந்த சைடு. பரவாயில்ல, ஆம்பூர்லேருந்து செவாசி வரைக்கும் வந்திருக்காங்க. நான் ட்ரை பண்ணுங்கள். நான் 2 பீஸாக காலி பண்ணிட்டேன். வாங்க அப்படியே மக்கள்கிட்ட கேட்போம். 2 மக்கள் ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மக்களே நல்லா இருக்கா பிரியாணியா? ஆ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. எல்லாம் இருக்கு. என்ன பிடிக்கும்? பிரியாணில வெங்காயம் என்ன பிடிக்குமா பாத்துக்கோங்க. பாருங்க, இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ல எலும்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க, நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே நானும் அப்படியே நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு வர்றேன். பாய். அப்படியே அப்பையிலேருந்து என்ன தெரியல, சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த அக்காங்க எல்லாருமே. என்னக்கா உங்களுக்கு பிரியாணி வரலையா? எதுக்கு அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, உங்களுக்கு பிரியாணி கொடுக்கல? அப்படியா? பிரியாணிலாம் நல்லா இருக்கா? என்ன பாப்பாவை எடு பாப்பாவை எடுனா பாப்பாவை என்னதான் எடுக்கிறேன், போட்டோவை எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுத்தாச்சு. சரி, எடுத்தாச்சு. டிராவல் பெஸ்டி கைஸ். அப்பையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பிரியாணி சாப்பிட்டாச்சு, ப்ரோட்ட பேசியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அப்படியே நான் கிளம்புறேன் டவுனுக்குள்ளே. ஸோ பாய் மக்கள்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. பாய்.